வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்க்கலாம். CSS Transform பாருங்கள். கிவ்அவே இதான் லாஸ்ட் வீடியோ. எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி சொன்னிங்கன்னா கண்டுபிடிச்சி வாட்ஸ்அப்பில் எல்லாம் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ப்ரைஸ் உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ரௌசரில் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துடுச்சு. டிவ் ஒன்று ஓப்பன் பண்ணிங்க. டிவ் டேக்கில் நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்குவோம். திஸ் இஸ் எ மூவபிள் பாக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். திஸ் இஸ் எ மூவபிள் பாக்ஸ். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல் ஷீட்டில் டிவுக்கு ஸ்டைல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாடி பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். பாடி செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் லைட் கலர் வந்துருச்சு. க்ரீம் கலர் மாதிரி இது பாருங்கள். இப்போ டிவுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிடுவோம். அந்த பாக்ஸுக்கு மூவபிள் பாக்ஸ் வித்து ஹைட்டு வித்து பாருங்கள், ஒரு 400 பிக்ஸ் கொடுக்கலாம். ஹைட்டு 250 பிக்ஸ். ஒரு கலர் கொடுத்துக்குவோம், அப்போ தான் தெரியும். பேக்ரவுண்டு கலர் பாருங்கள், ப்ளூ கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பாக்ஸ் வந்துருச்சு. இது லைட்டாக தள்ளிக்கலாம். நம்ம மார்ஜின் ப்ராப்பர்ட்டி கொடுத்து லைட்டாக தள்ளிக்கலாம். இப்போ க்ளீனை தட்டிது பாருங்கள். இப்போ நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருக்கு பாக்ஸு. இப்போ இது டெக்ஸ்ட் அலைன் கொடுப்போம். சென்டர் டெக்ஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கலாம். கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டோட கலர் ஒயிட். பாருங்கள், சென்டர் வந்துடுச்சு. மிடில் கொண்டு வரதுக்கு லைன் ஹைட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் லைன் ஹைட் அதே ஹைட்டோட 250 பிக்ஸ் கொடுத்தா இல்லை சென்டரில் வந்துடும் லைன் ஹைட். பாருங்கள், இது லைன் ஹைட். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட்னால் மூவ் பண்ணும். நம்ம எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட்டை கொடுத்து. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வித்து 150 பிக்ஸு, அடுத்து ஹைட் எவ்வளோ மூவ் பண்ணணுன்ட்டு போடுறேன். பாருங்கள், இப்போ மூவ் ஆயிடுச்சு. பாக்ஸ் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து இப்போ மூவ் ஆயிடுச்சு பாக்ஸ். அந்த மாதிரி எவ்வளோ வேணால் எங்கே வேணால் நீங்கள் ப்ரௌசரில் பாக்ஸை மூவ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி. 250 பிக்ஸ் கொடுக்குறோம். பாருங்கள், வித்து ஹைட்டு ஒரு 220 பிக்ஸ். பார்த்திங்களா, இன்னும் மூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு 2 டிவ் டேக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிவ்வில் பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவ்வில் இதை டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். திஸ் பாக்ஸ் ரொட்டேட். இல்லை, திஸ் பாக்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஃபிக்ஸ்டு வச்சுக்கலாம். ஃபிக்ஸ்டாக தானே இருக்க போகுது, ஒரே இடத்துல இருக்க போகுது. ஃபிக்ஸ்டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு டிவ் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணுற பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். திஸ் இஸ் ரொட்டேட்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஐடி எழுதிருங்க. ஐடி பாருங்கள், நான் இது என்ன கொடுக்கலாம், சீன்னு கொடுத்துட்டேன் ஐடி. இப்போ நமக்கு பாருங்கள் 2 டெக்ஸ்ட் வந்துருக்கு. இது நம்ம ஸ்டைல் பண்ணி 2 பாக்ஸ் வர வைப்போம். இப்போ டிவ் நம்ம ஸ்டெப் போட்டோன்னா ஒரே டிவ்வில் நமக்கு 2 பாக்ஸ் வந்துடும். ஏன்னா நம்ம அங்கே 2 டிவ் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம எழுதுகிற ஸ்டைல் 2லேயுமே அப்ளை ஆகும். அப்புறம் ஒரு ஐடி போட்டிருக்கிறோம், அது தனியாக எழுதணும்.
பாருங்கள் வித் 400, ஹைட் 250. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், லைட் கலர் கொடுத்துக்கலாம். பிங்க் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்டர் கொடுத்துக்குவோம், அப்போ க்ளீனாக தெரியும். 2 பிக்ஸ் கொடுக்கலாம், சாலிட் பிளாக்கே கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நமக்கு 2 பாக்ஸ் வந்துருச்சு. மார்ஜின் கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்குவோம், அப்போ க்ளீனாக தெரியும். பாருங்கள் இப்போ க்ளீனாக நமக்கு தெரியுது. 2 பாக்ஸ் வந்துருச்சு. டெக்ஸ்ட் கலர் ஒயிட், பாருங்கள் ஒயிட் கலர் வந்துருச்சு. டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துட்டோம், சென்டர் வந்துருச்சு. மிடில் கொண்டு வரதுனா லைன் ஹைட் கொடுங்க. 250 பிக்ஸ் கொடுத்துருக்கலாம். 250 பிக்ஸ் பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம பாருங்கள் ஐடி சின்னு கொடுத்துருக்குறோம். இப்போ ஐடிக்கு ஹேஷ் அடித்து நம்ம அடிக்கணும். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துருப்போம். ஹேஷ் அடித்து ஐடி கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறோம், ரொட்டேட் எவ்வளோ டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறோம் கொடுக்கணும். ஃபஸ்ட் 45 டிகிரி கொடுக்குறேன். சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 45 டிகிரி நம்ம செகண்ட் பாக்ஸ் ரொட்டேட் ஆகிடுச்சு. 45 டிகிரி. இப்போ 90 டிகிரி கொடுத்தோம், பாருங்கள் 90 டிகிரி சுற்றிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் சுற்றணுன்னா இது மைனஸ் போடணும். மைனஸ் முன்னாடி போட்டிங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். இப்போ கிளாக் வைஸ் சுற்றிட்டுருக்கு. இதே நம்ம ஆப்போசிட்டில் பார்க்கணுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் பார்க்கணுன்னா மைனஸ் முன்னாடி போட்டிங்கன்னா மைனஸ் சிம்பிள், அப்போ நமக்கு ஆன்டி கிளாக்கில் சுற்றும். பாருங்கள் இப்போ மைனஸ் கொடுத்தோன்னா நமக்கு இந்த ரிவர்ஸ் சைடு பேக் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இப்போ பாருங்கள் மைனஸ் சிம்பிள் எடுத்தோன்னே கிளாக் வைஸில் சுற்றுது. இந்த மாதிரி நீங்கள் 2 டைரெக்ஷன்லேயே சுற்றிக்கலாம். பாருங்கள் மைனஸ் 90 டிகிரி இந்த சைடு வந்துடுச்சு. மைனஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கிளாக் வைஸில் போயிடும். பாருங்கள் இப்போ திரும்பிடுச்சு. இப்போ இதிலே நமக்கு ஸ்கெயில் இருக்குது. ஸ்கெயில்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரான்ஸ்ஃபார்மில், அது பார்த்துடலாம். இப்போ ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்க, டிவ் டேகு. ஸ்கெயிலிங் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டைல் டிவுக்கு போட்டிருக்கோம், அது வந்துருச்சு. ஸ்கெயிலிங் வந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கெயில் பாருங்கள். ஸ்கெயில்னா என்னென்னா நம்ம கொடுத்துருக்கிற சைஸ் விட ஆப்ஜெக்டை அப்படியே டபுளாக, 2னா டபுளாக பண்ணும், 3னா ட்ரிப்பிளாக பண்ணும். சைஸை வித் அண்ட் ஹைட்டை பெருசு பண்ணி தரும். பாருங்கள் இப்போ சின்ன பாக்ஸாக பண்ணிட்டோம், அப்போ அதுதான் நமக்கு கரெக்டாக காமிக்கும். இப்போ இந்த சின்ன பாக்ஸை பாருங்கள் பெருசு பண்ணுறோம். பாருங்கள் 2,2 அப்படின்னு கொடுக்குறோம். பாருங்கள் இப்போ ஹைட் அண்ட் வித்து டபுள் ஆயிடுச்சு. ஹைட் அண்ட் வித்து டபுள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் 2,3 கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் ஹைட்டு மட்டும் பெருசாகுது. ஹைட்டு மட்டும்
பெருசாகிடுச்சு. பிறகு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். ட்ரான்ஸ்லேட் பாருங்கள். இப்போ வந்து ஸ்கேல் 0.5 கொடுத்தோன்னா சின்னதாகும். பாருங்கள், சின்ன சைஸ். ஆக்சுவல் சைஸை விட சின்னதாக போகணுன்னா நம்ம 0.5 கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஹைட்டும் வித்தும் 0.5 கொடுத்துருக்குறோம். ஆக்சுவல் சைஸ்லேருந்து சின்னதாகி போயிடுச்சு. இதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் 2 டைரக்ஷன்லேயும் நம்ம வந்து இது பண்ணலாம். பாருங்கள், எக்ஸ் போட்டோம். ஸ்கேல் எக்ஸுனா நமக்கு வந்து எக்ஸ் டைரக்ஷன், அதாவது வித்து மட்டும் பெருசாக டபுள் ஆகும். பாருங்கள், ஹைட்டு ஆகாது, வித்து மட்டும் பெருசாகும். இது ஒய் டைரக்ஷனில் போட்டோன்னா ஹைட்டு டைரக்ஷனில் வந்து பெருசாகும் டபுளாக. இது எக்ஸ் ஒய் யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறது. 0.5 கொடுத்தோன்னா சின்னதாயிரும். ஆக்சுவல் சைஸ்லேருந்து நம்ம ஒய் கொடுத்தோன்னா ஒய் சின்னதாகும், எக்ஸ் கொடுத்தா எக்ஸ் சின்னதாகும். பாருங்கள், இப்போ சின்னதாகிடுச்சு. அது ஆக்சுவல் சைஸ்லேருந்து 0.5 கொடுத்தீங்கன்னா சின்னதாகிட்டு போகும். பாருங்கள், ஸ்கேல் எக்ஸு, ஸ்கேல் ஒய் இப்படி தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஸ்கியூ. SKEW, ஸ்கியூ அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒரு வந்து 2D அனிமேஷனில் ஒன்று. எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம், எந்த டைரெக்ஷனில் வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 30 டிகிரி ஸ்கியூ கொடுக்குறோம். இது வந்து இப்படி டேப்பராக ரொட்டேட் ஆகுது. டேப்பராக ரொட்டேட் ஆகுதுங்களா. பேக்ரவுண்ட் ஹாட் பிங்க் கலர் மாற்றணும். இப்போ பாருங்கள், 2 ஆங்கிள்லேயே ரொட்டேட் பண்ணலாம். எக்ஸ் ஒய் இதுக்கும் இருக்குது, ஸ்கியூவுக்கும். எக்ஸ் ஒய், எக்ஸ்னா எக்ஸ் டைரக்ஷன் சுற்றும், ஒய்னா ஒய் டைரக்ஷனில் சுற்றும். இப்போ 2 டைரக்ஷன்லேயும் கொடுத்தாலும் சுற்றும். எக்ஸ் ஒய் ரெண்டும் சேர்த்து கொடுக்கலாம். இது ஒய் டைரக்ஷனில் சுற்றுச்சு. நம்ம இப்போ 2 டைரக்ஷன் வேணுனாலும் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து 2 டைரக்ஷன்லேயும் சுற்றும். அது வித்து ஹைட்டு ரெண்டுமே வந்து ரொட்டேட் ஆகிருக்குது ஸ்கியூ கொடுக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you, bye.